இன்று காலம் வணங்கும் கல்வி வள்ளல் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம். ஜூலை 15ஆம் நாள் கே நகர் சாலையில் அமைந்துள்ள ஜெகன்மாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. காலை 9 மணிக்கு பள்ளி அளவில் பொது பிரார்த்தனையில் கல்வி தந்தை காமராஜர் அவர்களின் உருவப்படத்திற்கு பள்ளியின் தாளாளர் அருள்பணி சவரியப்பன், மரியின் ஊழியர் சபை, பள்ளி முதல்வர் பிரான்சிஸ் சேவியர், மரியின் ஊழியர் சபை, இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதே நாளை தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது. இந்த கல்வி தந்தைக்கு மணிமகுடம் சூட்டியது போல் உருவான ஒரு கொண்டாட்டமாகும். இந்த கல்வி வளர்ச்சி நாளை ஜெகன்மாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தது. காலை 10 மணி அளவில் உயர்நிலை வகுப்பு மாணவ மாணவியர் மன்றங்கள் திறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்விற்கு ஓய்வு பெற்ற மேனாள் தமிழ் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் வளநாள் தன்னாட்சி கல்லூரி திருச்சிராப்பள்ளி திரு அந்தோணி குருசு அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தனது சிந்தனை தூண்டும் சொற்பொழிவால் மாணவ மாணவியரை ஊக்குவித்தார். மன்றங்கள் சார்பாக கலை நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டன. இந்த கல்வி வளர்ச்சி நாளுக்காக பலவிதமான போட்டிகள் மாணவ மாணவியருக்கு நடத்தப்பட்டன. ஏறக்குறைய 1300 பேர் இந்த போட்டிகளில் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்பட்டன. மதியம் 2 மணி அளவில் தொடக்க வகுப்புகளுக்கான கல்வி வளர்ச்சி நாள் விழாவும் மன்றங்கள் திறப்பு விழாவும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் திருமதி ஆனி ரோஸ் அரசு கலை கல்லூரி திருச்சி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது சிறப்புரை பாடலின் மூலம் மாணவ மாணவியரை ஊக்குவித்தார். கல்வி வளர்ச்சி நாளுக்காக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கினர். இந்த நாளில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு மட்டுமல்லாமல் போட்டிகளில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பங்கேற்பாளர்கள் பரிசுகள் வழங்கப்பட்டன. கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாட்டம் மாலை 4 மணி அளவில் தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவுற்றது. நன்றி.